வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். ஒரு கிராமத்து வாழ்க்கையில ஒரு நாள்ல நடக்கிற ரொம்ப எளிமையான, ஆனா நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமான தருணங்கள பத்தி தான் இந்த ஆய்வு. இந்த வரிய கேட்டதும் நம்ம ஏதோ ஒரு கதையோட நடுவுல வந்து நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது இல்லையா? இது ஒரு சிரிப்பு, ஒரு நினைவு, ரெண்டு பேர் ஒரு தருணத்தை பகிர்ந்துக்கறாங்க. இதுதான் நம்ம பார்க்க போற விஷயத்தோட ஆரம்ப புள்ளி. நாம எடுத்துக்கிட்டது என்னன்னா, 1990கள்ல இருந்த ஒரு இந்திய கிராமத்தோட சில காட்சிகள காட்டுற ஒரு சின்ன அனிமேஷன் தான். பார்த்தா ஒண்ணுக்கொண்ணு சம்பந்தமில்லாத மாதிரி தனித்தனி காட்சிகளா தெரியலாம். ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. பெரிய ட்விஸ்ட் இல்ல, பிரம்மாண்டமான சீன் எதுவும் இல்ல. அப்போ எப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் மட்டும் நம்ம மனசுல ஒரு கதகதப்பான, முழுமையான உணர்வை கொண்டு வருது? சரி, வாங்க இத ஒவ்வொன்னா பிரிச்சு பார்க்கலாம். சரி, முதல்ல நாம எங்க ஆரம்பிக்க போறோம்னா, இந்த கதையோட இதயத்துக்கே போலாம் வாங்க. அதாவது அந்த குடும்பத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்க அன்புங்கிறது பெரிய பெரிய டயலாக்ஸ்ல இல்ல. அதுக்கு பதிலா தினமும் நடக்கிற ரொம்ப சிம்பிளான, ஆனா அக்கறை நிறைஞ்ச சின்ன சின்ன செயல்கள்ல தான் தெரியுது. சொல்லப்போனா இது வார்த்தைகளை விட பவர்ஃபுல். இப்போ இந்த தலை சீவிர சீனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது சும்மா முடிய வாடுறது மட்டுமா? இல்லவே இல்ல. இது ஒரு அம்மாவோட மென்மையான கவனிப்பு, வலிச்சிடக்கூடாதுங்கிற அக்கறை, கடைசியா வர்ற அந்த ஆறுதல். இது ஒரு அன்பான உடல்மொழினே சொல்லலாம், இல்லையா? அதே மாதிரி இந்த நெருக்கம் வெறும் அம்மா பிள்ளைங்கிற உறவோட நின்னுடல. பாட்டி, பேர குழந்தைங்கன்னு தலைமுறை தலைமுறையா தொடருது. இத பாக்கும்போதே அந்த குடும்பத்தோட பிணைப்பு எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு புரியுது. இங்க பாருங்களேன், இந்த சின்ன கான்வர்சேஷன்ல எவ்ளோ விஷயங்கள் பொதிஞ்சிருக்கு பாருங்க. பேர பிள்ளைங்க மேல இருக்கிற பாசம், பெரியவங்களுக்கு தர்ற மரியாதை, அப்புறம் பாருங்க படிப்புக்கு எவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு. எல்லாமே இந்த 3 வரியில அடங்கிருச்சு. ஏன்னா ஒரு குடும்பம்னா எப்பவுமே எல்லாம் ஸ்மூத்தா போகாது இல்லையா? இந்த போர்வைக்காக அண்ணன் தம்பி சண்டை போடுறது, இதுதான் இந்த கதைக்கு ஒரு யதார்த்தத்தை, ஒரு நிஜமான அழக கொடுக்குது. ஆனா இங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? அந்த சண்டை எப்படி முடியறதுங்கிறது தான். அம்மாவோட ஒரு மென்மையான தலையீடு வருது. அவ்வளவுதான். அந்த நாள் அமைதியா, அக்கறையோட முடியுது. பாத்தீங்களா? ஒரு அன்பான சூழல்ல நடக்கும்போது சின்ன சின்ன சண்டைகள் கூட அழகா தான் தெரியுது. சரி, இது வரைக்கும் வீட்டுக்குள்ள இருந்தோம். இப்போ கதவை திறந்து வெளிய வந்து அந்த கிராமம்ங்கிற பெரிய சமுதாயத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நாங்க. அந்த கிராமத்துல சமூகம்ங்கிறது வெறும் வீடுகளும் தெருக்களும் மட்டும் கிடையாது. அது ரெண்டே ரெண்டு விஷயத்தால உயிர் வாழுது. ஒன்னு, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சிரிக்கிறது. இன்னொன்னு, ஒருத்தருக்கொருத்தர் காட்டிக்கிற சின்ன சின்ன கருணை. இத நாம பிரிச்சு பார்க்கலாம். ஒரு பக்கம் ஒருத்தர் சேத்துல விழுந்த வேடிக்கையான கதைய சொல்லி எல்லாரும் சேர்ந்து சிரிக்கிறாங்க. இது மூலியமா ஒரு பிணைப்பு உருவாகுது. இன்னொரு பக்கம் பாருங்க, காலை டிஃபனுக்காக பக்கத்து வீட்ல இருந்து ஒரு சின்ன கிண்ணத்துல தயிர் வருது. இது ஒரு அமைதியான ஆனா ரொம்ப ஆழமான அக்கறை. இந்த ரெண்டுமே ஒரு சமூகத்தை ஒன்னா வச்சிருக்க ரொம்ப முக்கியம். கவனிச்சிங்களா? இங்க அந்த கதைய சொல்றது அவரை கிண்டல் பண்ணணும்னு இல்ல. அந்த வேடிக்கையான நினைவ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அசை போட்டு ஒன்னா சிரிக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம், ஒரு பிணைப்பு இயல்பாவே உருவாகுது. இங்க பாருங்க, எவ்ளோ சிம்பிளான ஒரு விஷயம். ஆனா எவ்ளோ பவர்ஃபுல் பாத்தீங்களா? பெரிய ஆர்ப்பாட்டம் எதுவும் இல்ல. பக்கத்து வீட்டுக்காரங்க மேல இருக்கிற அக்கறையும் ஆதரவும் இந்த சின்ன தயிர் பரிமாற்றத்துல அவ்ளோ அழகா வெளிப்படுது. அப்போ நாம இப்போ பார்த்த இந்த சிரிப்பும் இந்த கருணையும் இது ரெண்டும் சேர்ந்து தான் அந்த கிராமம் எவ்ளோ ஒரு நெருக்கமான, ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருக்கிற ஒரு சமூகம்ங்கிறத நமக்கு ஒரு தெளிவான படமா காட்டுது. ஓகே, இது வரைக்கும் குடும்பம் அப்புறம் சமூகம்னு தனித்தனியா சில தருணங்களை பார்த்தோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அசல் அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம் வாங்க. அப்போ இது எல்லாத்துல இருந்தும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஒண்ணு, வாழ்க்கையோட பெரிய கதைங்கிறது இப்படிப்பட்ட சின்ன சின்ன உரையாடல்கள்ல தான் இருக்கு. 2, குடும்பத்தோட அக்கறைங்கிறது எப்பவும் கூடவே இருக்கிற ஒரு மென்மையான விஷயம். 3, ஒரு சமூகம் செழிக்கிறதுக்கு சிரிப்பும் வேணும், கருணையும் வேணும். கடைசியா நாம ஏக்கத்தோடு நினைக்கிற அந்த பழைய நினைவுகள் எல்லாமே இந்த மாதிரி சிம்பிளான மனித உறவுகளால உருவானதுதான். அப்போ இங்க நாம கண்டிப்பா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம பார்த்த இந்த காட்சிகள் எல்லாம் ஏதோ சும்மா அங்கங்க நடந்த நிகழ்வுகளோட தொகுப்பு கிடையவே கிடையாது. அதுக்கு பதிலா இது ஒவ்வொன்னுமே ஒரு குறிப்பிட்ட உணர்வை உருவாக்குறதுக்கான கட்டுமான கற்கள் மாதிரி. அந்த உணர்வு என்னது? அதுதான் அந்த கதகதப்பு. நாம இந்த இடத்துக்கு சொந்தக்காரங்கங்கிற அந்த ஃபீலிங். அப்புறம் எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருந்த ஒரு காலத்தை பத்தின ஒரு ஏக்கம். இந்த அனிமேஷன் அந்த உணர்வை ரொம்ப கரெக்டா நம்ம மனசுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்குது. சரி, கடைசியா இந்த ஒரு கேள்வி உங்களுக்காக. ஓயாம சத்தம் கேட்டுட்டே இருக்கிற இந்த மாடர்ன் உலகத்துல
உங்க வாழ்க்கையோட கதைய சொல்ற, உங்கள நீங்களா உணர வைக்கிற இது மாதிரியான சின்ன சின்ன ஆனா அர்த்தமுள்ள தருணங்கள் ஏது? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன்.